நாயிருவி உப்பு எடுக்கிறதுக்காக ஒரு 150 கிலோ நாயிருவி நம்ம வந்து மலையில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முதிர்ந்த நாயிருவி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம உப்பு நிறைய கிடைக்கும். வாரமே ஒரே ட்ரைனர் தான். அதுக்கு 2 கேனு, இங்கே 2, அதுக்கு 1 1 லிட்டர் வந்து 5 டேங்க் அடிக்குது. C3 5G ஓப்போ C3 இது வந்து ஓரளவுக்கு நல்லா நமக்கு எவ்வளோ கிடைக்குதோ அந்த அளவுக்கு 4 மடங்கு தண்ணி விட்டு அதை நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் ஊற வைக்கணும். இந்த மாதிரி ஊற வச்ச அப்புறம் 3ஆவது நாள் இதோட தெளிவு எடுத்து காய்ச்சினிங்கன்னா, காய்ச்சி ஒரு குழம்பு பதம் வரும்போது எடுத்து நம்ம வெயிலில் காய வச்சிடணும். அப்போ நமக்கு நாயுரி உப்பு, சுத்தமான உப்பு கிடைக்கும். ரொம்ப காரமாக இருக்கும். நான் மருத்துவத்துக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது டெய்லி ஒரு 3 முறையாச்சும் நல்லா கலக்கி விடணும். அப்போ தான் அந்த சாம்பல் இருக்க சத்து வந்து தண்ணியோடு கலக்கும். நான் வெயிலில் காய விட்ருக்கோம். பொருளுக்கு மேலே பூ படிஞ்சது தெரியுது உங்களுக்கு? இந்த பாருங்கள், உப்பு படியுது கொஞ்சம் கொஞ்சமாக. இது ஒரு 2 நாள் வச்சா உப்பாயிடும். நம்ம இரும்பு பாத்திரத்தில் வைக்கக்கூடாது, பாத்திரம் இல்லாத நாளில் வச்சுருக்கேன். பீங்கானில் இந்த மாதிரி வைக்கும்போது உப்பு நல்லா பிடிக்கும். நல்லா பாருங்கள்.